திருச்செந்தூர் கடலில் நீராடி கொண்டிருந்த போது அலையில் சிக்கிய சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சாத்தூரை சேர்ந்த சிறுவன் சரண் அலையில் சிக்கியிருந்த நிலையில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் சிவராஜா அவரை மீட்டிருக்கிறார். சிறுவனை பத்திரமாக மீட்ட பாதுகாப்பு பணியாளர் சிவராஜாவுக்கு காவலர்களும் பக்தர்களும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். கடலில் சிக்கிய சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் மணிகண்டன், சிறுவன் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். மருத்துவ வசதிகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக ராஜேஷ், முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். திருவிழா மற்றும் விடுமுறை நாட்களில பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்கின்றார்கள். இந்த நிலையில ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடந்த சில நாட்களாகவே திருச்செந்தூர் கடல் பகுதியில கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. காலை நேரங்களில கடல் உள்வாங்கியும் பகல் நேரங்களில் கடல் அலைகளின் சீற்றம் மற்றும் காற்றின் வேகம் அதிகமாகவும் காணப்படுகிறது. இதனால் கடலில் நீராடும் பக்தர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் தொடர்ந்து அறிவுறுத்திட்டு வராங்க. இந்த நிலையில விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரின் 14 வயது மகன் சரண் மற்றும் மேலும் 3 சிறுவர்கள் திருச்செந்தூர் கடல்ல நீராடி கொண்டிருக்கிறாங்க. அப்போது திடீரென ஏற்பட்ட பலத்த கடல் அலையில சரண் என்ற சிறுவன் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார். இதனை கவனித்த திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் சிவராஜா சிறுவனை காப்பாற்றுவதற்காக உடனடியாக கடலுக்குள் இறங்கி ஆழமான பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்ட சிறுவனை சுமார் 10 நிமிடங்கள் போராடி தனது தோளில் சுமந்து பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தார். கடல் அலையில் சிக்கிய சிறுவனை மீட்கும் முயற்சியில் சிறுவனும் சரணுக்கும் அவரை மீட்ட பாதுகாப்பு பணியாளர் சிவராஜாவுக்கும் உடலின் பல்வேறு பகுதிகளில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் உயிருக்கு போராடிய சிறுவனை துணிச்சலுடன் கடலுக்குள் சென்று பத்திரமாக மீட்ட சிவராஜாவின் செயலை அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பாராட்டி கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்காங்க. கடல் சீற்றம் அதிகமாக உள்ள நேரங்களில பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் நீராடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.